இன்றைக்கி ஜான்வரி 6th 2026 டியூஸ்டே. இது என்னுடைய ஃபஸ்ட்டு ட்ரேடு இந்த இயரோடது. ஸோ நான் வந்து அப்பா வீட்டில் இருக்கேன். ஸோ மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஆஸ் யூஷுவல் வந்து அப்பா வீட்டில் எப்போவுமே இளநீ போட்டு குடிக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ போட்டு குடிச்சிட்டு என்னுடைய ஒர்க்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணவங்க பின் பண்ணியிருந்தீங்க, ஏன் 2 வீக்ஸாக வந்து வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணலன்னு சொல்லி. பிகாஸ் 2 வீக்ஸாக நான் ட்ரேட்ஸ் எதுவுமே பெருசாக பண்ணலை. ஒரு 2-3 ட்ரேட்ஸ் மட்டும்தான் பண்ணினேன். ஏன்னா டிசம்பர் மந்த்து நமக்கு மூமெண்ட் அந்தளவுக்கு இருக்காது அண்ட் நியூ இயர் ஹாலிடே. இப்போ இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அகெயின் வந்து நம்ம ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து அப்பாவுக்கு ஒரு செக்கப் இருந்ததுனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து ஈவினிங் தான் வந்து நான் என்னுடைய ஒரு என்ட்ரியை வந்து நான் ப்ளேஸ் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த என்ட்ரி பார்த்திங்கன்னா நான் ஒரு $50 வச்சு வந்து எடுத்திருக்கேன். ஸோ பெரிய ப்ராஃபிட்டுக்கு வேண்டி நான் வெயிட் பண்ணலை. பிகாஸ் இந்த இயரோடைய ஃபஸ்ட்டு ட்ரேட் இது. ஸோ ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்த உடனே வந்து நான் மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டேன். பிகாஸ் ஃபஸ்ட்டு ட்ரேடே வந்து லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு காரணம். நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு $50 பிகம் ஒரு $130 வரை வந்து நான் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணினேன். அண்ட் எல்லாருக்கும் எப்போவுமே சொல்கிற விஷயந்தான், ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ யூஸ் பண்ணுங்கள். லாட் சைஸ் கரெக்டாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அப்போனா மட்டும்தான் நம்ம ஆவரேஜாக வந்து ப்ராஃபிட்ஸில் இருக்க முடியும். இல்லாட்டி நம்ம ஒரு நாள் ப்ராஃபிட் ஒரு நாள் லாஸ்ன்னு எடுத்துகிட்டு இருந்தால் ஆவரேஜ் ப்ராஃபிட் கையில் நிற்காது.